விழுப்புரம் மாவட்டம் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உணவு பாதுகாப்பு துறை மூலம் உணவுகளில் கலப்படம் இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு ஸ்டால் அமைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு ஸ்டாலை பள்ளி மாணவிகள் ஆர்வமாக கண்டுகளித்தும் உணவுகளில் கலப்படம் இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பது என்பது குறித்தும் மாணவிகளுக்கு எழுந்த சந்தேகத்தை கேட்டறிந்தும் கொண்டனர். மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக உணவு விழிப்புணர்வு முகாம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சார்பாக நாம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் வீட்டிலேயே எப்படி கலப்படம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நாம் டெய்லி எப்படி டீ தூள் வீட்டில் பயன்படுத்துகிறோம், டீ குடிக்காமல் நாம் இருக்கிறதில்ல. டீயில் எப்படி நம்ம கலப்படம் இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்வதற்கு பார்த்திங்கன்னா டீயை டீ தூளை சுட தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணி பச்சை தண்ணியில் வெறும் தண்ணியில் கிளாஸ் எடுத்து கொண்டு போட்டிங்கன்னா நல்ல தூளாக இருந்தால் கலர் இறங்காது. இதே கலப்படத்தூளுங்கிறப்ப இறங்குது. பார்த்தீங்களா, கலர் சாயம் ஏற்றி வச்சுருப்பாங்க. சாயம் ஏற்றப்பட்ட தூளுங்கிறது சாயம் போட்டோன்னே இறங்கும். கலர் இல்லைனாக்கா அதே அப்படியே நிற்கும். அதே மாதிரி நம்ம வாங்குகிற பட்டாணி உழவர் சந்தையிலெல்லாம் பட்டாணி விற்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டோன்னே கலர் சாயம் இறங்கலைன்னா அது நல்ல பட்டாணி. இதே சாயம் இறங்கின தண்ணின்னு எவ்வளோ சாயம் இருக்குது. இது கலர் போட்ட சுருள் பட்டை ஆர்டினரி பட்டை இருக்குது. நம்ம பட்டையை வாங்கும்பொழுது சுருள் பட்டைன்னு கேட்டு வாங்குங்க. அப்போ தான் அது டிஃப்ரெண்ட். பட்டையை வச்சு செதுக்கி டூப்ளிகேட்டாக வைப்பாங்க. அதுதான் இதான் சுருள் பட்டைன்றது கடையில் சிம்பிள் இருந்துச்சுன்னா அக்மார்க் சிம்பிள். ஓகேங்களா, பார்த்துட்டு எண்ணெய் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அக்மார்க் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல். அதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அது மிச்சம் அழுக்காக இருக்கும். டல்லாக இருக்கிறது தான் ஒரிஜினல் பருப்பு. அதை பிஞ்சா தனியாக எடுத்து பதப்படுத்தி ஆயில் போட்டு பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் டூப்ளிகேட்டு. ஓகேங்களா, அதுதான் ஒரிஜினல் வெல்லம். அதை சல்ஃபர் இந்த மாதிரி ஆசிட் போட்டு ப்ளீச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் டூப்ளிகேட். நல்ல வெல்லம் நாட்டு வெல்லம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி தரமாக சாப்பிடுங்க. இது அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா இது உங்களுக்கு அன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஒரிஜினல் ஜவ்வரிசி இந்த மாதிரி கலராக இருக்கிறது ஆசிட் போட்டு ப்ளீச் பண்ணி வச்சுருப்பாங்க. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அதிகமாக இதான் விற்கும். இது மாதிரிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஓகேவா, கலர் இல்லாமல் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. கலர் எது அதிகமாக இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ண சாப்பிடாதீங்க. கலராக இருக்கிறது பிஞ்சாக இருக்கும். அதை பிச்சை கலர் ஏற்றி பண்ணுவாங்க. நார்மலாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் தான் அன்றாட யூஸ் பண்ண என்னப்பா இருக்குது. இது மாதிரி விற்கிது. நம்ம வாங்கணும், பார்க்க வாங்கணும். இது மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளே அவாய்ட் பண்ணிங்க. எல்லாம் சிம்பிளானது மேட்ரு. இந்த மாதிரி ஃப்ரே பண்ண ஐட்டங்கள் இது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு கேன்சர். அதிகமாக கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா டைஜஷன் ஆகாது. இது இப்போ இதில் விளக்கில் காட்டிங்களாலும் எரியும். அதில் ஸ்டார்ச் கண்டென்ட் மேலே இருக்கும். அது மாதிரி கோட்டர் ஐட்டங்கள் அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. எண்ணெயை இப்போ ஆரம்பத்தில் நம்மளுக்கு எண்ணெயில் விட்டமின் ஐட்டங்கள் டைரெக்டாக கிடைக்கணும். இப்போ கிடைக்கிறது இல்லை. அது மாதிரி எண்ணெய், பால், அரிசி இதில் விட்டமின் சேர்க்குறாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் கவர்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க, ஃபோர்ட்டிஃபிகேஷன் சொல்லு செறிவூட்டுதல். இப்போ போனோடனே இதை பார்த்து தான் வாங்கணும். எந்த பொருள், பால், எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் அரிசியில் கூட வந்துருக்கு. இது மாதிரி பயன்படுங்க. சில பொருளை பாலித்தீன் பேக்கில் கவர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ஹோட்டல் போகிறோம்,
பார்த்தா பாலித்தீன் பேப்பரை வச்சு நம்மளுக்கு இட்லியோ தோசையோ பேக் பண்ணி தருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட மாதிரி இலை வச்சு கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி பொருள் எதுவும் அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. அது மாதிரி ப்ரெட் ஐட்டம், ப்ரெட்லாம் கவர் பண்ணி பேப்பரில் போட்டு வாங்கி தருவாங்க. அது மாதிரி வாங்க. அது மாதிரி தேதி, தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி இதெல்லாம் தெரியணும். பேட்ச் நம்பரோட நீங்கள் ஒரு பொருள் வாங்கணுன்னா, ஏன்னா வந்து எஃப்எஸ்எஸ்ஐ பிரகாரம் என்ன ஃபாலோ பண்ணணும்னா அதில் வந்து தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி மஸ்ட். அது இருந்தால் தான் வந்து பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்குன்றது கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வாங்கிக்கணும். பயனுள்ளதாக இருக்கணும். அதே மாதிரி அஜினோமோட்டோ சேர்ந்த பொருளை எதுவுமே சாப்பிடாதீங்க. நம்ம உடலுக்கு ஒப்ளிசிட்டி ஃபார்ம் ஆகணும். அது மாதிரி சிக்கன் ரைஸோ, ஃப்ரை ரைஸு இதெல்லாம் பிள்ளைங்க அவாய்ட் பண்ணுறது